எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு இட்லிக்கு ஒரு சட்னி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். ஏன்னா குக்கரில் தாங்க சீக்கிரம் ஆகும். பாருங்கள், அதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிட்டுங்க, கடுகு போட்டுருக்கேங்க. அப்புறம் கொத்தமல்லி சீரகம் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாங்க. வர மிளகா ஒரு 2 சேர்த்திட்டேங்க, 2 போதுங்க. பூண்டு ஒரு 2 பல்லுங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளிங்க, பீக்கிங்காய்ங்க ஒரு 2 பீக்கிங்காய் எடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு 2 பீக்கிங்காய் இல்லைங்க, 3 பீக்கிங்காயே எடுத்துருக்கேன். 3 பீக்கிங்காய், 2 பெரிய தக்காளி, இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை, மஞ்சள் நமக்கு செஞ்சலாங்க சட்னி, மஞ்சத்தூள், புளி, தேவைக்கேற்ப கல்லுப்புங்க, கல்லுப்பு போட்டாச்சுங்க. கொஞ்சோண்டு சாம்பார் தூளுங்க, ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க சாம்பார் தூள். மிளகாத்தூளுங்க கொஞ்சம், பச்சை மிளகா 1, வர மிளகா 2 போட்டிருக்கோம். ஆமாம், கரெக்டாக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு அமைஞ்சிருங்க. இந்த பீக்கிங்காய் நம்ம எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி எண்ணெய் எல்லாம் வணங்கி பாருங்கள், எண்ணெய் எவ்வளோ பிரிஞ்சு வருதுன்னு. இப்போ இந்த பீக்கிங்காய்க்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாங்க. சட்னி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் அதை ஊற்றிட்டுங்க, ஒரு 2 விசில் விட்டுக்கலாங்க. 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், நாம் பீக்கிங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படியே நீங்கள் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினா பீக்கிங்காய் குழம்பு கூட வச்சுக்கலாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த பீக்கிங்காய் சட்னி. நான் இப்போ இதையே ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி மட்டும் வடித்து இது பீக்கிங்காய் நல்லா கடைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், பீக்கிங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தாளிச்சு விட்றதாங்க வேலை. 2 விசில் வந்து பீக்கிங்காய் சட்னி ஆச்சுங்க. பாருங்கள், காலையில் நம்ம இட்லிக்கு இட்லி பீக்கிங்காய் சட்னி, சூப்பரான தேங்காய் சட்னி தாங்க நம்ம செய்ய போகிறோம். இப்போ பீக்கிங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க. இட்லி நம்ம வீட்டில் அரைச்ச மாவில் தாங்க இட்லி ஊற்றி வச்சுருக்கிறேன். தேங்காய் சட்னிக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், தேங்காய் சட்னிக்கு நான் தேங்காய் இப்படி கட் பண்ணி போட்டிருக்குறேங்க. பச்சை மிளகாய் 2 போட்டிருக்குறேங்க. புளி பாருங்கள், இந்தளவுக்கு புளி போட்டுங்க. கல்லுப்பு தேவைக்கேற்பங்க. பாருங்கள், சின்ன பூண்டு இந்த சைஸ் பூண்டு போட்டுக்கிறேங்க. அப்புறம் எப்போவுமே கொத்தமல்லி கருவேப்பிலை ஜாஸ்தியாக சேர்த்திக்குவோங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து அப்படியே தூக்கி வீசிடுவான்னு இந்த மாதிரி சட்னியில் இந்த அரைச்சி வைக்கிற குழம்புல இதில் வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்திட்டுங்க. இது எல்லாம் ஒரு ஓட்டிட்டு அப்புறம் நான் கடலை போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு தேங்காய் சட்னி காமிக்கிறேங்க. பாருங்கள், தேங்காய் சட்னி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து வச்சுக்கோங்க. நாங்கள் அப்படியே தாங்க சாப்பிட போகிறோம், அதெல்லாம் தாளிக்கல. இந்த மாதிரி 1க்கு 2 தானே அரைச்சிருக்குறேங்க. பாருங்கள், சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க. பீக்கிங்காய் சட்னியும் சரி ரெடி பண்ணியாச்சுங்க. சூப்பராக இருக்கும் இந்த பீக்கிங்காய் சட்னி. பாருங்கள், நம்ம வீட்டில் நானாக அரைச்ச இட்லி பாருங்கள், நல்லா இருக்குங்க இந்த இட்லி. பாருங்கள், இட்லியும் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வீட்டில் காலையில் இன்றைக்கி டிஃபனு சுட சுட இட்லிங்க, தக்காளியும் பீக்கிங்காய் போட்ட சட்னிங்க, தேங்காய் சட்னிங்க. தக்காளி கம்மியாக தாங்க போட்டிருக்கேன், பீக்கிங்காய் தான் நிறையா போட்டிருக்குங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பாய்ங்க.